இருவினைகள் அகன்று இன்பம் தானை தருமே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா 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 அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைமகளாம் தேவியை அணிந்தமணி மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோன்ற தசகவதாரம் தந்த நாராயணா நாராயணா தர்மங்கள் தலை தோன்ற தசகவதாரம் தந்த தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவே தர்மத்தின் குணநிதி சத்திய திருவுருவே பார்க்கடல் வாசல் துணை வாசல் துணை வாசல் துணை நாராயணா 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 நாராயண ஓம் நமோ நாராயண அபிஷேக பிரியா சமா கலகர பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம்பொழு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிச்சே நித்திய காரியங்களை முடித்துக்கொண்டு தாய்கள் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க தூரம் வந்துடவில்லை என்ற வாக்கிற்கு கிடங்கு சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கரை கொடுத்தி வெள்ளை வடிபோண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பாள் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா குருமா வரகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதார கதாநாயகன் எனது வாட்டன் பரந்தாமனை பணிந்து கையிலேங்க சென்றேன் உலகலாம் வளர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நீர்மணி வேணியின் அலைகள் சோதியன் அம்பலத்த ஆடுவாள் மலர் செல்லபடி வாழ்த்தியவனுங்கோ திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கழகு எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கலகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் எனது அண்ணன் டக்கனினை சாபத்திற்கிணங்க எனது சிரமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடித்திடும் என்று என்னுடைய அண்ணன் டக்கனுடைய சாபத்திற்கு 1008 சுக்கலாக வெடித்து 1008 சுக்கலாக வெடித்து இந்த பொட்டியை நொறுக்கி அல்லத என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நாரத முனிவர்னாவே பொறுமையான முனிவர்னு புராணங்களில் போட்டிருக்கோம். அதை நம்பி இவர் ரொம்ப பொறுமையான நினைச்சிடாதீங்க. ஒருவேளை பொறுமை தவறி போச்சுன்னா கோவம் உச்சிக்கு தலை ஏறிடுச்சுன்னா 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சமைச்சிருவேன். ஒழுக்க மறந்துக்கிறேங்க. ஆக ஒரு நாள் ஒன்று இருக்கு. சாமி சமைக்கிறதா சமைக்கிறீங்க நல்லா பெப்பர் போட்டு நல்லா தூக்கத்திலிருந்து முடிச்சிட்டீங்களா? ஏன் வசனத்துக்கு உங்க வசனத்துக்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க இப்பதானே துணி ஆமையை சமைச்சு தரேன் அப்படின்னு. ஆமையை சமைச்சு தர்றாங்களா? ஏயா உனக்கு ஆமையை சமைச்சு கொடுத்தா நான் எப்பயா கலகம் செய்யறது? பெட்டி ஆமையை சமைச்சு தரேன்னு சொல்லல, வேற ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன், சாபம் கொடுத்துருவேன். சாபமா இருந்தாலும் இடத்துல இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளான். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர நிமைப்பதம் போற்று என்ற போற்றலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிய வேண்டும். ஏன் பரம்பொருள் சிவன் நினைத்தாரா? என் பிள்ளைதானே விநாயகன், எதற்காக என் பிள்ளையை பிணிந்து நான் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற ஆணவ மிகுதியால் விநாயக பெருமானை வணங்காமல் திரிபுர அசுரலை அழிக்க சென்றார். உலகத்தை தேராக்கினார், மேருமலையினை வில்லாக்கினார், மகாபசுவை அம்பாக்கினார். ஆனா யாரை வணங்கல? பிள்ளை யாரை வணங்கவில்லை. ஏன்? நம்ம பிள்ளை தானே அப்படின்ற ஒரு ஆணவம். அப்படி விநாயக பெருமான் வணங்காமல் சென்ற ஒரே காரணத்தினால் தேரின் அச்சாணி தெரித்து மண்ணிலே வந்து வீழ்ந்தாரான் சிவபெருமான். ஆக சிவபெருமானுக்கே அந்த நிலைமை. ஏன்? விநாயகரை வணங்காத காரணத்தினாலே இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி பிறக்க அண்ணல் விநாயகரை பணிந்து கழகத்தை தொடரலாம். நாராயணா.
அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உன்னை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேழமுகம் பிடி மண்ணிலும் கூட பொன்னாய் வீழும் அழகு ஆனை முகம் என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேழமுகம் பிடி மண்ணிலும் கூட பொன்னாய் வீழும் அழகு ஆனை முகம் கண்ணின் மணியாய் கதிரின் கொடியாய் உலகை காக்கும் முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காட்டுமிடம் எண்ணிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமாய் எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தானே அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமாய் எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தானே இலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே இசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே ஈன்றவர் நெஞ்சம் குளிந்திட உலகம் தாய்ந்தது என்றானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை திறந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நிலவழி பிறக்கும் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இருண்ட ஜோதி பிளம்பதரு மேனியாகி கருணைக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலகமைய என்ற போட்டலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணியாது கழகத்தை தொடர முடியுமா? நம்மையெல்லாம் காத்திருச்சிக்கும் அந்த பாலசுப்ரமணியை பணிந்தால் மட்டுமே கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எம்பெருமான் முருகப்பெருமானு கிடைத்தது. ஏன் ஒரு எதிரி இன்னொரு எதிரியை கொல்ல வேண்டும் தாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும். ஆனால் கொல்ல வந்த எதிரி யாரை கொல்ல வந்தானோ அவனை வாழ்த்தி போற்றி பாடுவது என்பது எங்கும் நடக்காத விஷயம். ஏன்னா முருகப்பெருமான் அவதரிக்கப்பட்டதே சூரபத்மன் அழிப்பதற்காக. சூரன் பார்த்தா எவ்வளவு பெரிய ஆளையே அடிச்சு வீழ்த்தியவன் ஒரு நேற்று தோன்றிய சிறு பாலகண்ணி உன்னை ஒரே அடியில் வீழ்த்துகிறேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தில் வந்தேன் சூரன். வந்த சூரன் போர்க்களத்தில் முருகனை பார்த்தான் இல்லையா? தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானை போற்றி பாடினான். எப்படி? கோலமா மங்கை மீது குலவிய முருகந்தனை பாலனில் இருந்தேன் பிரிவினை அறியலேன் யான் மாலையன் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாயிருந்த மூர்த்தி இம்மூர்த்தி என்று ஒரு எதிரியை போற்றி பாடிய பெருமை கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி மேலும் பிறக்கும். பணியலாம் முருகப்பெருமானை. அதற்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களை விட்டு மறையாத என் அன்பு மாமா நாடக உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த அருமை மாமா முத்தப்பா அவர்கள் நினைவாக அன்பு நண்பர்கள் கோட்டையூரை சார்ந்த அன்பு சகோதரர்கள் உடன்பிறவாத அன்பு நண்பர்கள் சுரேந்திரன் மற்றும் சதீஷ்குமார் எங்கள் கோட்டையூர் நண்பர்களுக்கு இந்த நாடகம் இங்கே தான்
ஃபோன் பண்ணலான்னு ஃபோனெல்லாம் எடுத்த அந்த பாட்டையில் அவங்க பாட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பச்சை எடுத்த போன கீழே வச்சேன். ஆனால் அப்படி விட எப்படித்தான் மூக்கு வேர்த்து வந்தியேன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த நண்பர்கள் கோட்டையூர் நண்பர்கள் சார்பாக எங்கு சென்றால் நமக்கெல்லாம் இனி இம்சைப்படுத்துவதற்காகவே சங்கீத ஜாதி முலை என்ற பாடலை பாட சொல்லி என் தொண்டையில் அந்த பாட்டை கேட்க உங்களுக்கு என்னங்க அவ்வளோ வளாது இன்பம். சரி, அது முத்தப்பா மனைவி அந்த கண்ணை திறந்தொழியை பாட சொன்னா கூட நான் ரொம்ப சுலபமாக பாடிட்டு போயிடுவேன். ஏன் மச்சான் அன்னைக்கு நல்லா தான் பண்ணீங்க. உங்கள் வேலையை பாருங்க, நீங்களும் சேர்ந்து மாட்டி விடுவீங்களா? அன்பு நான் உடன் பிரபாது அருமை சகோதரர்களுக்கு மனமானது நன்றி நன்றிகளது வணக்கத்தையும் மனதாறு மாபெரும் மேடையில் உறுத்தாய் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கிய எங்களது ஜெயங்கொண்டானை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை 4வது மண்டகப்படியாக நடாத்தக்கூடிய மண்டகப்படிதாரர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து இந்த நாடகத்தில் ஒருங்கிணைப்பாளர் எனது பாசத்திற்கும் பெருமரியாதைக்குரிய அருமையண்ணன் வள்ளசேரிப்பட்டி சார்ந்து அருமையண்ணன் பழனிசாமி அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை முறுத்தாய் முதலி எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடரலாம். நாராயணா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வனம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே, தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே, கண்குளிர கல்டு விட்டால் போதுமே, கண்குளிர கல்டு விட்டால் போதுமே, என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா, காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா, வாழ்வில் நலமனைத்தும் பெற கருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. எம்பெருமான் முருகப்பெருமானை வனதார பணிந்து கழகத்தை திறந்து விட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக நாடக கலைஞர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் ஆக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்தருவை எங்களது பெருமுருதர் சந்தை எம்எஸ்டி ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் உரிமையாளர் அருமையண்ணன் பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்குமே மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு சில ஒளிபெருக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் நம்ம குரல் தெரிய போகுது. இதுக்காக நம்ம குரல் வந்து வெளியில் எப்படி பேர் கேட்க போகிறது இல்லை. ஆனால் பாடுற நம்மளுக்கு மைக்கு நல்லா இருந்தால் நல்லா இருந்தாலும் வித்தியாசப்படும். துருப்பிடிச்ச இரும்புல மாதிரி இருக்கும், அல்ல அப்படி வெண்ணெயில் வழுகிட்டு போகிற மாதிரி பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது போன்ற ஒரு ஒளிபெருக்கி ஆமாம் எப்பொழுதுமே மிகச்சிறப்பாக அமைத்தரக்கூடிய 1000-2000 கூட போனால் பரவாயில்ல. எல்லா ஊருக்கும் எம்எஸ்டியே பதிவு பண்ணிங்கன்னா மாதம் முழுக்க நாடகம் ஆடிட்டே இருக்கலாம்னு தோணும். அப்படி அற்புதமான ஒளிபெருக்கி தந்து அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றும் இங்கே நாடக கலைஞர்களுக்கும்
நாடக ரசிகர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக இன்னைக்கு ஒரு 1000 பேர் இங்கே நாடகம் பார்க்குறாங்கன்னா இன்னும் 1,00,000 பேர் இணையத்தில் பார்ப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பினை வழங்கக்கூடிய ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள், ஆமாம், நத்தத்தில் வருகின்றக்கூடிய பேர் என்ன சொன்னேன், திருப்பதி ஸ்டுடியோஸ் அன்பு நண்பர்கள் மற்றும் KR மீடியா அன்பு சகோதரர்களுக்குமே முதற்கண் வணக்கத்தை மனவாறு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஆக இடத்திலே வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? அன்பு சகோதரர் என்னைக்காச்சும் இந்த பாட்டை பாடி இதுக்கப்போ இவன் நல்லா பாடலையா, இவன் இவன் எழுதி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி ஏமாந்து போனதே மிச்சம். நான் ஒருவேளை அவசரப்பட்டு ஒரு ஆர்வக்குள்ள இந்த பாட்டு பாடிடுவோமோன்ற பயத்தில் தான் இந்த பாட்டோட வரி கூட சுத்தமாக மனப்பாடம் பண்ணலை. அப்படி இருந்து என்னை விடாமல் துரத்தி சரி இருந்தாலும் அன்பு நபருடைய அன்பிற்காக ஒரு முறை மட்டும் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. தம் தம் தனம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என்னாதமே சங்கீத ஜாதி முள்ளி காணவில்லை. இருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, இரவினில் எந்த இதயம் சருகாய், இரவினில் எந்த இதயம் வருவாய், தனிமையில் எந்த இதயம் சருகாய் உதிருமோ, அணைகள் இட்டாலும் அணைந்து கொள்ளான், நதிகள் இட்டாலும் அணைந்து கொள்ளான், கண்ணி நதி பொன்னி நதி ஜீவநதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதம், சிறைகள் பொழிவடை வெளிவரும் ஒரு இனி என்ன மலைவர் இசை என்ன மலைவர், ஞாபக வேதனை தீருமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதம் ஆடிடுமோ 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 ஆடிடுமோ, ராஜகீதமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 எந்தன் ராஜம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜகீதமே. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதான், இல்லை என்னும் போது வழி கொடுத்தாய், கிளி வந்த பின்னாலே சிறகொடித்தாய், விழி இல்லை என்னும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னாலே சிறகொடித்தாய், நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம், சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம், தத்திச் செல்லும் முத்துச் சிற்பம், கண்ணில் மட்டும் ஜீவன் கண்ணில் மட்டும் ஜீவன், முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டு கொள்ளும் எந்த வேகம், ராஜதீவமே
பழமொழி சொல்லுவாங்க. பூவோடு சேர்ந்து நாறு மனமேரும் கைதட்டி அத்தனை நாடக ரசிகர்கள் நன்றி. அது மாதிரி உங்கள் இசையோடு பாடும் பொழுது இது ஒரு பாட்டு மாதிரி காட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி இசையின் மேதைகளுக்கு மனமார நன்றி. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். இந்த முருகன் கோயில் முன்னாடி இதுக்கப்புறம் அந்த பாட்டு கட்டினா சத்தியமா பாட மாட்டேன், வரி எடுக்க மாட்டேன். ஆகையினாலே இடத்தை கவனித்தால் ஏதேனும் சத்தம் இருக்கின்றதா, அந்த சத்தத்தை வைத்து கழகத்திற்கான வழிகளும் இருக்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா அருமையான காலம் அலங்கார பூசணம் ஆடமர விக்கிரகம் பத்திரை மாதம் வசம் முன்னால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதமி என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்குமோ என்கின்ற சந்தேகத்தை ஏற்படும் வகையில் அருமையாக ஆளும் சோ என்று காணப்படக்கூடிய இந்த பெண்மணியால் வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேஷனாலும் கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது என்பது இயலாத காரியம். பெண்கள் சத்தம் நல்லா தான் கேட்குது, ஆனா கேட்க வேண்டிய ஒரு சத்தம் கேட்கலையே. அப்படி என்ன சத்தம்? கேட்க வேண்டிய சத்தம்னா வானத்துல இருந்து வந்து குதிச்சு சத்தம் போட போறாங்க, அதானே? அப்படி கிடையாது. இப்ப கேட்க வேண்டிய முதல் காணம் ராஜமாட்டுடைய காணமா இல்ல, வள்ளியுடைய காணமா இல்ல, தோழியுடைய காணமா இல்ல, கேட்க வேண்டிய காணம் கோமாளியுடைய காணம். ஏன் அவர் சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னா என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது அவர் கூட தான். கண்டிப்பா ஒருவேளை அவர் வாயை திறந்து சோப்பு போட்டார்னா நான் ஒரு வசனம் சொல்லுவேன். ஆஹா, யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதல்ல அவரை சந்திப்போம்னு. அப்ப எங்கள் சந்திப்புக்கு ஒரு தொடர்ச்சி கொடுக்கணும்னா யாருங்க முதல்ல வாயை திறக்கணும்? வாயை திறக்கணும், அவர் திறந்தாகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆளல் என்ன காணப்படக்கூடிய இந்த பெண்மணி ஆளை ஒருமுறை வர்ணித்தாள் எப்படி வர்ணிக்கலாம்? இந்த மாதுவை மாதுளங்கனியாக ஒருமுறை வர்ணித்தாள் எப்படி வர்ணிக்கலாம்? ஹலோ எக்கோ வேணும்னே, யாராவது ஒரு ஆள் வந்து உட்காருங்க. மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறல் கணம் ஓடும் விலே இளமாலை தனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விழியே இளமாலை தனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மாறன் கனை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கனை போடும் விழியே இளமாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு செங்கமலம் போல தேவி தேறி ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர காதல் என்ற பூவும் மலர கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க மோகம் தொடர சொல்லி சொல்லி காமதேவ பாடும் படர என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் பயிரே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே முதல் பாதம் தோறும் நேரில் காண போத ஏறும் கொஞ்சி
கொடிமலரே கொடியிடையின் மணிகளகே தொண்டையிடம் பூமலரும் பூமர பாவையேலடி இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி ஓ மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையின் மனையழகே. இந்த பெண்மணியை வர்ணித்து 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்காக வர்ணித்து கொண்டு இருக்கலாம். இருப்பினும் கூட இப்பொழுதாவது ஒரு மனம் திருந்தி மனம் வருந்தி ஆளல சோ போடுறாருன்னு கவனிக்கலாம். நாராயணா பட்டிக்காரன் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல எவ்வளவு திமுருடைய உச்சம். ஒரு நாடகத்துல கோமாளி, இந்த நாடகத்துல உன்னை ராஜபாட்டாவோ இல்ல வேற ஏதாச்சும் புராணம் பேசுற ஒரு கதாபாத்திரமா போட்டிருந்தா நீ இவ்வளவு மண்டகனம் பண்றது நியாயம். அதை நான் ஏத்துக்கிறேன். அண்ணன் பழனிசாமி என்ன இந்த நாடகத்துக்கு பதிவு பண்ணும் பொழுது கொல்லங்குடி தன்ராஜ் ராஜபாட்டுக்கு பதிவு பண்ணாரா சிரிப்பு நடிகர் பதிவு பண்ணாரா? சிரிப்பு நடிகர் தானே. அப்ப உன் வேலைனோ அந்த வேலை நீ பார்க்க வேண்டியதானே? எவ்வளவு திமிரு. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் மைத்தோனரே, ஏன் உங்கள்ட்ட கேட்கிறேன்னு கேளுங்க. நான் பார்த்ததுலயே நியாயமான ஒரு பெட்டிக்காரர். ஏன் நியாயமானவர் சொல்றேன் அப்படின்னா, தப்பு பண்ணது உற்ற நண்பனாக இருந்தாலும் கூடவே நீங்க தட்டி கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் நியாயமான பெட்டிக்காரன்றனால. ஒரு நாரதர் என்ன நீ ஜெயமாதன் மதிக்க வேணாம், உன்னையோட வயசு சின்ன பையனா இருக்கலாம், போட்டு வேஷம் அது நீ மதிக்கிறதா இல்லையா? அப்ப நாரதர்ன்ற கதாபாத்திரம் மதிக்காம நீ சோப்போடாம உள்ள இருக்கேன்னா இது திமிரு தானே? திமிரு தான். நியாயமா அது? அவர் எவ்வளவு பெரிய சாமி, ஈரல் உலகத்தை சுத்தி வரவர், அவர் எவ்வளவு தூரம் நியாயமான பெட்டிக்காரன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்தாலும் சோப்பட மாட்டாரா? நான் நீ கூட பேசுற பார்த்து உங்களுக்கு சின்ன கலைவரன் பட்டா வச்சிருந்தா நீங்க வந்து பெரிய ஆளு கிடையாது, சரியா? உங்க மேல உள்ள மதிப்பு எனக்கு இன்னும் கூடிக்கிட்டே போதும் மச்சான். ஏன்னா இன்னொரு விஷயம், ஒரு கூடுதல் தகவல் மட்டும் சொல்லிடுறேன். சிலர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டா தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டானு. ஆனா எல்லாருக்கும் அது பொருந்தினாலும் உங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. இன்னைக்கு நீங்க வாசிக்கிற வாசிப்பு பாடுற பாட்டெல்லாம் பார்த்தா பெரிய கர்நாடிக் வித்துவானா இருப்பாரோன்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். ஆனா இயற்கையில நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க மலேசியால ஹோட்டல்ல அது சமையல் கேட்டரிங் முடிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஆடல் பாடல் நடன கலைஞராக இருந்தீங்க. இப்போ என்னன்னா பெட்டி வாசிக்கிறீங்க. இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை திறமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதனாலதான் கல்லானாரு. அது நீங்க சொல்றதுலேயே தெரிஞ்சிருச்சு இதுக்கள். சரி, அதுக்கு எனக்கு வரி தெரியாது. உங்களுக்கா வரி எடுத்து பப்புன்னு சொன்னது கண்டிப்பா பாடுறேன். ரெண்டு பேர் சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, பேர் சொல்லிக்கிறேன். உங்களை தான் இப்போ தன்ராஜம்மா சொன்னாரா, என்னை கொலக்கேசில் உள்ள தள்ளிடாதீங்க, உள்ள போய் பகுமானம் உட்காரு. நான் கண்டிப்பா பாடுறேன், வரி எடுத்து கண்டிப்பா பாடுறேன். பேர் என்ன சொன்னீங்க? உட்காரனே போனேன். வழங்கிய அத்தனை நண்பர்களுக்குமே மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு சொல்ல வந்த வசனத்தையும் மறக்கிறது. இந்த ஊர் நாரதரா இருப்பாரோ, அதான் உள்ளூர் ஊர் நாரதர். சரி, அப்படி பல திறமைகள் உள்ளடக்கி வரீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நான் அது கேட்குறேன். ஒரு கோமாடி இப்படி சோப்படாம உட்கார்ந்துருந்தா திமிரு தப்பு இல்லையா? கண்டிப்பாக. அது என்னன்னு கேளுங்க. நான் எவ்வளோ தூரம் இங்கே இருக்க பாசு, உங்க அகங்காரம் அந்த திமிரெல்லாம் இங்கே வரக்கூடாது, சரிங்களா? அது எவ்வளோ பெரிய நாரதர், அவர் சோப்பட சொல்லி எவ்வளோ தூரம் கேட்டுட்டே இருக்காரு. ஏன் சாமி, எனக்கு நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க, எல்லாம் கேளுங்க. ஏன்னா நியாயமானவர் வந்து என்ன கேட்டாலும் அதை ஏற்றுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஏன் சாமி, என்னங்க சோப்படணும் இப்போ? ஆமாம். ஏன் சாமி, நீங்கள் சொன்னோன்னே சோப்புறதுக்கு அவர் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரரா? நான் பார்த்ததுலேயே நியாயமே இல்லாத ஒரு பொட்டிக்காரன் எவன்னா அது மணி என்ற பிறகு தான். என்ன மரியாதை தெரியுது, கடுப்பு வருமா வராதையா? நான் கூட நீங்க சொன்ன வசனத்தெல்லாம் பார்த்து எனக்காகத்தான் நீங்க சில்லறை சதட போறேன்னு நினைச்சுக்கிட்டுனா வீட்டு வேலைக்காரரா இருக்க இப்போ சோப்பட சொன்ன அவ்வளவுதான். சோப்பட சொல்லுங்க மச்சான். மாமோய், அட பாவம், என்ன திமிரு நீ கேக்குறேன்? இருக்க ஒரு கோமாடி உனக்கெல்லாம் அவ்வளவு திமிரா உனக்கு? அட நீங்க இருக்க, கோப்படாதீங்க இருக்க மச்சான். அட பாமா, சாமி காலில் விழுகாத குறைய கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி சோப்பட்டதான் என்ன பொட்டியை இப்போ நொறுக்கி அள்ளி கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பொட்டியா இல்ல ஊராட்டு பொட்டியா தெரியல. பெயிண்ட் எல்லாம் புதுசா இருக்கு, புது பெட்டி வாங்கிருக்கீங்களா? இப்பதான் நியாயமான பொட்டி மாமான்னு கூப்பிடுறதுக்கு தகுதியான ஆள் ஆயிட்டீங்க. மகிழ்ச்சி, சிறப்பு தான். நான் என்ன சொல்ல வரேன், இவர் சோ போடணும்னு ஏன் கட்டாயம்னு கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. நான் நாரதர், எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. என்ன முருகப்புறம் முருகா பள்ளியை பார்த்திருக்கேன், வேடனை போய் கல்யாணம் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இந்த கதையினுடைய சாராம்சமே. அதை சொல்றது ஏன் வேலை. ஏன்னா என் வேலை நான் பார்க்க போறல. கண்டிப்பா இந்த நாடகத்துல கோமாளி தானே நீ. உனக்கு என்ன வேலை இந்த நாடகத்துல? எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு உன்னை கேக்குறேன், சொல்லுங்க. எதுக்கு நாடகத்துக்கு பப்புனு? எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு அப்படின்னா, பொதுவா உங்க அறிவு கட்டியோடி ஒரு நாடகத்துல பப்புன்ற கதாபாத்திரம் எதுக்கு அப்படி? இவர் போய் முருகனை சந்திக்கிற மாதிரி கதை இருக்கா? அது கிடையாது. இல்ல அப்ப கதைப்படி உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியணும்ல. ஆமா ஆமா. இந்த நாடகத்துல எதுக்கு பப்புனு அப்படின்னா, நம்ம ஊர்க்காரங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, என்ன சாமி அறிமுகப்படுது, என்ன திருவிழா நடக்குது, யார் நடி வந்திருக்காங்க அறிமுகப்படுது. ஆமா பலே. அப்புறம்
அதுக்கப்புறம் வந்து மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். நியாயமான பேச்சு. சிரிக்க வைக்கிற பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு சிந்தனையை புகுத்துறாரு, பெரிய விஷயம். வேற அப்புறம் இந்த வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிக்கணும். அது பப்புன்னு மட்டும் பண்றாரா, சில பெட்டிக்காரரும் பண்றாங்க. நானும் அங்கே இருக்கேன், உங்களை சொல்ல முடியுமாங்க? உட்காந்து எடுத்து விட்டு நகர கூட இல்லைங்க வெளியே. சரி, அது சொல்லுங்க. ஆமா, அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு வரலையே. தெரியல, தெரியுமா தெரியாதாங்க? தெரியல. அப்ப என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு? எதுக்கு நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்கு ஒரு ஆள் வேணுமே. நானா கூட கூட்டியாந்திருக்கேன். அது கிடையாது, யார் இன்னொரு அவரே வந்திருக்காரு. யாரு? இந்த பப்புனு தான். பப்புனு. அது மட்டுமா? நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விட வேண்டும். அது மட்டுமா? நாங்க பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துடைத்து விட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன வேலை? நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனா குண்டியை கழுவி விடணுங்கிறீங்க. பொட்டி குண்டிகள் இல்லையா, கை இப்படி போச்சு துணைக்கு வருவதற்கு ஏறக்குறை எடுபடி வேலை தான் இந்த நாடகத்துல. நீ கோமாளின்ற பப்புனு. சரி, உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு வச்சு போய் நீ தலையில கிர்றன்னு உட்கார்ந்து இருந்தேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இப்ப ஒரு சிங்கம்னு இருந்தா சிங்கம் தான் கரிச்சிக்கணும். புலி வேஷம் போட்டா புலி வேஷம் போட்டா உருமனா, நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். அது மாதிரி பண்ணி வேஷம் போட்டா பிய திங்கன. யோ பொட்டி, ஏன் பிரியாணி திங்காத? அது பிரதான உணவே அதானங்க. என்னது பிரதான உணவு? ஐயோ, செந்தமிழ்ல வேற பேசி தொலைகிறாரு. சரி, அது மாதிரி இந்த பப்புனி இப்ப என்ன பண்ணணும்? பிய திங்கனுங்கிறேன். சத்தம் போடணும்ங்க. அப்பதானே கதையை ஒரே நடத்த முடியும். ஒரே பாட்டு மரியாதையா அந்த ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள நீ வாயை திறக்கல, பெரிய பிரச்சனையா போயிடும். அதனால ஒரு மாதிரி இந்த பெண்மணியால யாருக்கு இணையா வர்ணிக்கலாம்? அந்த மேகதூதமின் காவியத்தை எழுதிய மகாகவி காளிதாசருக்கு இணையாக இந்த பெண்மணியை ஒரு மாதிரி வர்ணத்தை விட்டு அந்த மெட்லியாக படங்களே. அப்படியா? போடுங்க சொல்லுங்க. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேத்துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேத்துளி ஏந்திடும் பைங்கிளி. நீ இல்லையே நான் இல்லையே ஊடல் ஏன் ஓடும் நேரம், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் உப்பு தந்தாள். உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டினில் மட்டும் உப்பு தந்தாள். தித்திக்கும் தேன் தமிழ் புது கவிதை, புது கவிதை. நீயே சொல்லடி ஓர்வதில்லை. கடலலை கால்களை முத்தமிடும் பொதுக்கலை, ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது. நாளெல்லாம் உள் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது.
நான் மறந்தேன் அங்கம் உனதங்கம் திருதங்கம் அது தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது ராத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விலைக்கேத்தியாச்சு உன்பானை உள்ள தேடுது ராத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது உன்னாலே நான் கண்ட காயங்களை முன்னும் பின்னும் அறிவே கண்ணாலே நீ செய்யும் மாயங்களை இன்றும் என்றும் அறிவே மின்சாரம் போல் என்னை தாக்குகிறாய் மஞ்சத்தை போல் கனமாக்குகிறாய் கண்ணேவும் கண் என்ன மீனினமோ கைதட்டால் மெய்தொட்டால் நீச்சிடுமோ கோட்டைக்குள் நீ புகுந்து வேட்டைகள் ஆடுகிறாய் நான் இங்கு தோற்றுவிட்டேன் நீ என்னை ஆடுகிறாய் சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளில் பின்னல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே சின்ன மலை கொடியே நெஞ்சில் சிந்து சிந்தும் பனி துளியே சொர்க்கத்தின் வாசற்படி என்ன கனவுகளோ சொர்க்கத்தின் வாசற்படி காலதாமதம் காரியது கெடு இப்ப வரைக்கும் இருந்தாலும் வாயை திறக்கல திறக்க வைக்கிறேன் புடிங்க யாராக இருக்கலாம் என்று சிந்தித்தாள் சுந்தரம் நினைத்து ததும்பும் போற்றியிருந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள் சுந்தரம் நிறைந்ததும் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகில் கேட்பந்தார் அந்தரம் இருந்து தேவ துதிவி முழங்க வந்த அந்தரம் மிகுந்த தேவ துதிவி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் அந்த சாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைத்து ததும்பும் போற்றியிருந்த மங்கை இவள் எந்த உலகிற்கே வருகின்றார் காவலாளி வரட்டும் வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலேயே வாளியா இல்லை வெறும் காவாளியா பார்க்கலாம் நாராயண